வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது கடாய் காஞ்சிடுச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதும் இது வந்து வெங்காய வத்தல், வெங்காயம் வடகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வடகம் அது. கருவேப்பிலை போட்டுக்கிறோம், வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக இந்த கண்ணாடி பதத்தில் வதங்கினாலுமே போதும், ரொம்ப இதாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். குழம்பு பொடி வீட்டில் அரைச்சிது, அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது போட்டு லைட்டாக ஒரு வதக்கினதுமே நாங்கள் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த தக்காளி போட்டுக்கிறோம். இது ஒரு 4 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டு ஒரு வதக்கிறோம். தக்காளி அரைக்கும் போது வந்து இந்த தக்காளி விதையெல்லாம் நான் தனியாக எடுத்துகிட்டு மிக்சியில் அரைப்பேன், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அதை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து அந்த தக்காளி கொட்டையோடு சேர்த்து அரைச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது குழம்பு. கொஞ்சமாக இஞ்சி துருக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து வெங்காயத்திலே கூட வதக்கிருக்கலாம். நான் இது மேலே போடுறேன் தக்காளிக்கு அப்புறம். இஞ்சி பூண்டு போட்டு ஒரு வதக்கிட்டு, இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து இந்த பச்சை வாசனை போயிட்டு இருக்கும். ஏன்னா எண்ணெயிலே போட்டு வதக்கிறதுனால நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அதை ஊற்றிக்கிறோம். நல்லா கொதிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டேன்னு விட்டுடலாம். திக்காக இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றும் போதே நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டா அதுக்கு சுண்டி வரும்போது நல்லா கொஞ்சம் திக்காக வரும். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுறவங்க வந்து தேங்காயிலே கொஞ்சம் இஞ்சி வச்சு கூட அரைச்சி ஊற்றுவாங்க, இஞ்சி சீரகெல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றுவாங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுற குழம்பு இல்லை, இது வெறுமனை குழம்பு வைக்கிறோம். மீன் குழம்புக்கு நாங்கள் மூடி வைக்கிறது இல்லை. இந்த மூடி வச்சா அந்த மிளகா ஸ்மெல் அப்படியே அடிக்கும், நமக்கு வந்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் அப்படியே இருக்கும். அதே திறந்து நம்ம அதை கொதிக்க வச்சு நல்லா கொதிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு மீன் போட்டுடணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வருது. ஒரு சிலர் வந்து புளியிலேயே மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு ரொம்ப கொதிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ எண்ணெயில் போட்டு மிளகாத்தூள் ஒரு வதக்கிட்டு நம்ம புளி ஊற்றணும் வச்சுக்கோங்க, அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் இருக்காது. அதே மாதிரி மூடியை வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. மூடி வச்சு கொதிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த மிளகாத்தூள் வாசனை அப்படியே அதுலேயே இருக்கும். இப்போது நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் வந்து இது தேங்காய் பாறை மீன், கழுவி க்ளீன் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் வச்சுக்கோங்க, போட்டுடலாம். இதுக்கு மீடியம் சைஸாக இருக்கிறதால நாங்கள் கட் பண்ணல, அப்படியே போட்டோம், முழுசாகவே போட்டுட்டோம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நல்லாயிருக்கும். ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, மீன் வெந்துட்டுருக்கோம். இப்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலராக எவ்வளோ நல்லா இருக்குன்னு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.